முத்து கிட்ட இருந்து கத்துக்கிட்டது வந்து நிறைய இருக்கு. அவன் ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ற விதம் முன்னைக்கும் இப்பைக்கும் அந்த ஆஃப்டர் மேரேஜ் அவனுக்கு மீனான்ற ஒரு துணைவியார் வந்து அது அவனை எந்த அளவுக்கு மாத்தி இருக்குது. ம். அஃப்கோர்ஸ் எனக்கு சொந்த வாழ்க்கையில எனக்கு இப்பதான் கல்யாணம் ஆயிருக்கு. Nice, nice. ஸோ அந்த அனுபவங்கள் இருக்குல்ல, ம். அது நான் அதுக்காண்டி முதல்ல ஒரு கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ண முடியுமா? யாராலையுமே முடியாது. நான் ஒரு என்ன ப்ராக்டிஸ்காண்டி நான் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் இன்னொரு பொண்ணோட வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னா அது நமக்கு ரியல் லைஃப்ல சாத்தியம் இல்லாத ஒண்ணு. ஆனா ஒரு நடிகனுக்கே வந்து கிடைச்ச ஒரு ஸ்பெஷலான விஷயம் என்னன்னா, நம்ம ஒரு கதாபாத்திரம் நம்ம போலீஸான்னு நினைச்சாலும் கூட ஒரு கேரக்டர் கிடைச்சதுன்னா அதுல இருந்து நம்ம கத்துக்கலாம். ஸோ அந்த மாதிரி குடும்ப வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையில ஒரு குடும்பமா இருக்கிற இடத்துல எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற விஷயம்லாம் வந்து முத்துக்கிட்ட இருந்து நிறைய கத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா நான் முன்ன வீட்டுல இருக்கிறதுக்கும் இப்ப இருக்கிறதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. மெயினா ஒரு மைனஸா எடுத்துக்கிறது என்னன்னா, ரொம்ப அஃபெக்ட் ஆனது இந்த கோபத்துல மட்டும் அஃபெக்ட் ஆயிட்டேன். அதான் சொன்னேன் இல்லையா, சார் சொல்லி கொடுக்கும் போது எங்க கோவப்படணும்னு சொல்லி கொடுப்பாரு. இல்ல நான் நார்மலா பேசுவேன், அவர் கோவப்பட்டு பேசணும்னு சொல்றப்ப அவர் கோவப்பட்டு பேசுவேன். இப்ப நானே அதை ஆப்வியஸா பண்ணிடுறேன். இங்க அவன் கோவப்பட்டு தான் பேசணும் அப்படின்ற மாதிரி நான் பண்ணிடுறேன். ஒரு சில இடம் தான் மிஸ் பண்ணுவேன், அது சார் சொல்லிடுவாங்க, இங்க வேணாம் அப்ப கோவத்தை குறைச்சிக்க அப்படின்றவாங்க. அந்த மாதிரி மீட்டரை குறைச்சிக்குவாங்க. ஸோ அது பண்ணதுனால எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, ரியல் லைஃப்ல நம்மளே அறியாம வந்துரும் டக்குன்னு. நான் இதுக்கு முன்னாடி வந்து நான் நிதானமா ஹேண்டில் பண்ணிருப்பேன். இப்போ அந்த விஷயத்த நான் கொஞ்சம் கோவத்தோட ஹேண்டில் பண்றேன். சோ அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க? அதை அன்லர்ன் பண்ணணும்னு நினைக்கல. அத எப்படி பக்கமும் ஒரு கதாபாத்திரம், ஏன்னா அடுத்தடுத்து கதாபாத்திரங்கள் நிறைய பண்ணணும் வாழ்க்கையில, நிறைய கதாபாத்திரங்கள் பண்ணணும். அந்த கதாபாத்திரங்கள்லாம் எனக்கு தெரியும். ஸோ அதோட வீரியம் எவ்வளவுன்றது எனக்கு தெரியும். முத்துவத்தான வீரியத்தோட இருக்கிற கதாபாத்திரங்கள் என்கிட்ட நிறைய இருக்கு. ஸோ அதனால அந்த கதாபாத்திரங்கள்லாம் பண்ணணும்னா நான் இதை கத்துக்கணும். ஒரு கதாபாத்திரம் பண்றோம்னா கட்டு சொன்னதுக்கு அப்புறம் அதுல இருந்து முடிஞ்ச அளவுக்கு வெளியில வந்துட்டு அது போக போக தானே கத்துக்க முடியும்.